இப்போ ஏபிசி 3 பெடல் இருக்கணும். ஏ வந்து ஆக்சிலேட்டர், பி பிரேக். இந்த ஏக்கும் பிக்கும் ரைட் லெக்கை யூஸ் பண்ணணும். லெஃப்ட் லெக்கு கிளச்சுக்கு மட்டும்தான். இந்த லெஃப்ட் லெக்குக்கும் கிளச்சுக்கும் ஆக்சிலேட்டருக்கும் ஆப்போசிட்டாக வேலை செய்யணும். நீங்கள் ஆக்சிலேட்டர் கால் எடுத்துக்கினே கிளச்சை மெரிக்கணும். கியர் மாற்றும் போது ஆக்சிலேட்டர் குறைக்கும் போது அப்படியே கிளச்சை மெரிச்சிட்டு பிரேக் பண்ணணும். நல்லா வண்டி வேகமாக போகுது, பிரேக் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ரிமைனிங் கிளச் பண்ணணும். வண்டி ஸ்லோவாக போகும்போது கிளச்சை மெரிச்சு பிரேக் அடிக்கலாம். நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது இன்ஜினுக்கு பவர் போகுது. அங்கே பார்த்தீங்கன்னா நீல கலரில் வர்றது பெட்ரோலும் காற்றும் உள்ளே வந்து அந்த ஃபயர் ஆகி திரும்ப வந்து சிகப்பாக எரிஞ்சிட்டு கருப்பு காற்று ரைட் சைடில் வெளியே போயிடும். இப்போ நம்ம கிளச்சை பற்றி பார்க்க போகிறோம். அந்த கிளச்சுன்றது என்னென்னா இன்ஜினையும் கியர் பாக்ஸை பிரிக்கிறது, சேர்க்கறது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அந்த பெருசு அந்த பவர் வந்து இன்ஜின்லேருந்து வர பவர். இப்போ ரெண்டாவது இருக்கிறது வந்து வீலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற பவர். இப்போ ரெண்டும் ஜாயிண்ட் ஆகுது. ஜாயிண்ட் ஆகும்போது இப்போ பாருங்கள் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சுன்னா திரும்ப இப்போ சேரும் பாருங்கள். இந்த சேர்ற போது சின்ன பிளேட்டு இப்போ படியும். இந்த சின்ன பிளேட்டு படிஞ்சு பொறுமையாக சுற்றுது பாருங்கள். இந்த சுற்றுற வரைக்கும் ஒரு 5 செகண்டு கிளச்சை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி அப்படியே வைக்கணும். அந்த தொடர இடம் பேர் வந்து பெட்டிங் பாயிண்ட். அந்த இடத்துல ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணால் இந்த இன்ஜின்லேருந்து வர பவர் வீலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். வீலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வீலு பொறுமையாக சுற்றி அந்த சுற்றின இடத்துல இருந்து இந்த ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா இந்த இன்ஜின்லேருந்து வர பவரும் வீலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற பவரும் சமமாக இருக்கும். சமமானவனே தான் ரிமைனிங் கிளச்சை எடுக்கணும். நீங்கள் தான் இன்ஜின் குடு 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 குடுன்னு ஓடியாருங்க. ஒருத்தர் நின்று இருக்கிறான், ஃபுல் ஃபோர்ஸில் தள்ளி விட்டிங்கன்னா என்ன ஆகும்? கீழே வந்துடும். ஆனால் உங்களுடைய எய்ம் என்னது? நீங்கள் அவனை தள்ளின்னு போகணும், உங்கள் கூடயே ஓடியாரணும். அப்போ என்ன பண்ணுவீங்க? குடு குடுன்னு ஓடினாலும் உங்களால் நிற்க முடியாது, ஏன்னா ஓடினே இருக்கணும். அப்போ அவன் ஃபுல் ஃபோர்ஸ் பண்ணும்போது ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணி அவனை கீழே விடாமல் எப்படி மேலே லைட்டாக டைட்டாக பிடிச்சிக்கிங்களோ அந்தமாரி பிடிச்சிக்கினே தள்ளின்னு போனீங்கன்னா அழகாக உங்கள் கூடயே ஓடியாந்துருவோம். அதான் கிளச்சு. இப்போ நீங்கள் ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா கீழே வந்துடும். கிளச்சை சடனாக எடுத்திங்கன்னா ஆஃப் ஆகிடும். அதுக்கு பதில் அந்த நொவுற இடத்துல கொஞ்சம் நேரம் கீப்பப் பண்ணி நைஸாக தள்ளின்னு போனீங்கன்னா உங்கள் கூடயே ஓடியாரும். இதே வந்து ஃபஸ்ட் கியருக்கு அந்தமாரி டெட் ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணணும். செகண்ட் கியருக்கு ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணணும். 3வது 4வது பார்த்தீங்கன்னா இந்த ரிலே ஓடுவாங்க பார்த்தீங்களா, குடுக்குடுன்னு ஓடினே இருப்பாங்க. நீங்களும் ஓடி போய் கொடுப்பீங்க. அப்போ 3வது 4வது 5வது கியருக்கு வண்டி நல்லா ஃப்ரீயாக ஓடும். நீங்கள் கிளச்சை ஃபுல்லாக எடுத்துகிட்டு கீரை மாற்றிட்டு ஓட்டலாம். எடுத்துக்காட்டால் அந்த கிளச்சை வந்து 100% அழுத்தி எடுக்கும்போது ஒரு 20% கிளச்சு வேலை செய்யாது. அந்த 20% அப்படி வண்டி நோற ஆரம்பிக்கும். அதான் வந்து பெட்டிங் பாயிண்ட். அந்த இடத்துல நம்ம காலை அழுத்தவும் கூடாது, எடுக்கவும் கூடாது. ஒரு 5 செகண்ட் வச்சுருந்து அப்படியே லைட்டாக வீல் 2 ரவுண்டு நோந்தோடனே ரிமைனிங் வந்து 70% கிளச்சை எடுக்கும் போது ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கினே எடுக்கணும். அவ்வளோதான். இல்லை கிளச்சில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அசம்பிளி இருக்கும் ஒன்றும். இது வந்து ப்ரெஷர் பிளேட்டு. இது பார்த்தீங்கன்னா 16 ஸ்ப்ரிங் விரல் மொத்தத்துக்கு உள்ளே இருக்கும். அது உங்கள் காலை தூக்கி அடிக்கும். நீங்கள் காலை எடுக்கும் போது ப்ரெஸ் பண்ணால் மாரி ரிலீஸ் பண்ண வரணும். அழுத்த மாதிரி ஃபுல்லாக அழுத்திக்கலாம். ரிலீஸ் பண்ணும்போது தேவைக்கு ஏற்றா போல் பேப்பர் திக்னஸை பொறுமையாக ரிலீஸ் பண்ணணும். இப்போ நாங்கள் கீர் ராடில் கை வைக்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆக்சிலேட்டர்லேருந்து காலை எடுத்து கிளச்சை மாரிக்கிறீங்கல்ல. இப்போ சாப்பாடு போடும்போது எதை எடுப்பீங்க? ஃபஸ்ட்டு தட்டு எடுப்பீங்களா? அதேமாரி தட்டு எடுக்கிற மாரி ஆக்சிலேட்டர்லேருந்து காலை எடுத்து கிளச்சை மாரிக்கிறீங்களா, கிளச்சு தான் தட்டு, கீர் ராடை வந்து சாதம். அப்போ கிளச்சை மெரிச்சிட்டு சாதத்தை போடுற மாரி கிளச்சை மெரிச்சிட்டு கீர் ராடில் கை வச்சு ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா தட்டு சுத்தமாகதான்னு பார்ப்பீங்களே, அதேமாரி கிளச்சை நல்லா மெரிச்சிட்டோமான்னு கேட்டுட்டு கீரை போடணும். அது கீழே பார்த்தீங்கன்னா ஆயில் லெவல். அந்த ஆயில் லெவல் வந்து இன்ஜின் ரூப்ரிகேஷனுக்காக பயன்படுது. அது மேலே போய் சர்க்குலேஷன் ஆகி இன்ஜினை வந்து சாஃப்டாக வைக்கிறதுக்காக பயன்படுது. அங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன கேஜ் இருக்கும். அந்த கேஜை வச்சு ஆயில் லெவலை வெளியில் பார்த்துக்கலாம். அதேமாரி சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அது வழியாக தண்ணி வந்துட்டு அந்த தண்ணி போய் வண்டியை கூலிங் ஆகும். அது பேர் கூலிங் சிஸ்டம். அந்த கூலிங் சிஸ்டத்தில் வண்டியோட இன்ஜினோட பவரை சூடெல்லாம் குறைச்சிடும். குறைஞ்ச உடனே நம்ம ரேடியேட்டர் இருக்குது இல்லை, ரேடியேட்டருக்கு பக்கத்தில் ஒரு டேங்க் இருக்கும். டேங்க்கில் இருக்கிற தண்ணி வந்து இந்த இன்ஜின் வழியாக சுற்றி அந்த இன்ஜினோடைய கூலிங் ஆகிடும். அது பார்த்திங்கன்னா ஒரு மீட்ரு இருக்கும். அந்த மீட்ரு வந்து ரேடியேட்டர் கேஜ். அது சி வந்து கூலிங்கு, ஹெச் ஹாட்டு. சியில் இருக்கக்கூடாது, ஹெச்சில் ஹாட்லேயும் இருக்கக்கூடாது. ரெண்டுக்கும் நடுவில் வந்து அந்த கேஜ் இருக்குதான்னு பார்த்துக்கணும். இப்போ பிரேக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பிரேக்லாம் பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா கட்டையில் வரும். இப்போ நம்ம பார்த்தோன்னா டிஸ்க் பிரேக். டிஸ்க் பிரேக்னால் இரும்பு பிடிச்சோடனே அப்படியே நிற்கும். அந்த பிரேக் என்ன பண்ணணும்? நீங்கள் ஃபஸ்ட்டு பிரேக் அடிங்கன்னு சொன்னால் காலை வைக்கணும், அப்புறம் 2வது அழுத்தணும், 3வது தான் ஃபுல்லாக மெரிக்கணும். சடன் பிரேக்கு எமர்ஜென்சி 4வது. ஃபஸ்ட்டு பிரேக் அடிக்கணும் எப்படி செய்யணும்? ஃபஸ்ட்டு வந்து பிரேக் அடிங்கன்னா காலை வைக்கணும், 2வது லைட்டாக அழுத்தணும், ஸ்லோ வேணும்னா பார்க்கணும், இல்லைனா வண்டி எடுத்துன்னு போயிடலாம். ஃபுல்லாக நிறுத்தணும்னு நினைக்கும் போது 3வது பிரேக் அடிங்க. எமர்ஜென்சிக்கு 4வது பிரேக் சடன் பிரேக். இப்போ கியரை பற்றி பார்க்க போகிறோம். அந்த கியர்ன்றது ஒரு வண்டிக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும். நீங்கள் வண்டியில் மேலே பார்த்தீங்கன்னா அந்த டிராயிங் வந்து கம்பெனிக்காரங்களே போட்டு வச்சிடும். அதுக்கு மாரி நம்மளுடைய மூமெண்ட்டை பயன்படுத்தணும். கியர் வந்து எச் வடிவில் இருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 1 2 அந்த நூற்று பண்ணி விட்டிங்கன்னா நடுவில் தான் நிற்கும் அந்த ராடு. அந்த நடுவில் மேலே போட்டிங்கன்னா 3 4. ரைட் சைடு தள்ளி போட்டிங்கன்னா 5வது கியர் ரிவர்ஸ் கியர். இது பார்த்திங்கன்னா வண்டியோட அமைப்பு. இதை தான் ஸ்கெலட்டன். வண்டிக்கு உள்ளால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் இருக்கும்.
அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வரது கிளச் அசம்பிளி. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் அசம்பிளி. கியர் பாக்ஸ் அசம்பிளிலேருந்து டிரைவ் சாஃப்ட் வழியாக வீலுக்கு மூவ்மெண்ட் போகும். இது பேர் தான் டிஃப்ரென்ஷியல். டிஃப்ரென்ஷியல் என்னென்னா, இப்போ மாட்டு வண்டி பார்த்திங்கன்னா ஒரு மாட்டை இழுத்து இன்னொரு மாட்டை அடிப்பான். அப்போ ஒரு மாடு வேகமாக போகும்போது டேர்ன் ஆகும், 2 மாடு நேராக ஓடிச்சுன்னா டேர்ன் ஆகும். அதனால் பேர் தான் டிஃப்ரென்ஷியல். இந்த கியர் அசம்பிளி, கியர் டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்களா, அது உள்ளே இந்தமாரி தான் இருக்கும். நம்ம எந்தெந்த ராடை ஷிஃப்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாரி பல்லு போகும். நம்ம கிளச்சை அழுத்தாமல் போட்டிங்கன்னா இந்த டீத் உடச்சிக்கும். இது இப்போ இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நீரை கோடு போட்டுறத செக் பண்ணணும். நியூட்ரலில் இருந்தால் 3 லைனும் ஒன்றா இருக்கும். லெஃப்ட்டு தள்ளி மேலே போட்டிங்கன்னா 1வது கீர். அப்படியே லெஃப்ட்டு கட்டை விரலால் சாய்ச்சி நேராக இழுத்திங்கன்னா நியூட்ரல் 2 வரும். அப்புறம் மேல் நோக்கி இந்த ரிஸ்ட்டு போன லேசாக தட்டினீங்கன்னா மேலே போய்டும். அதை விட்ட உடனே 3க்கு 4க்கு நடுவில் வந்து நிற்கும். அந்த நடுவில் மேலே போட்டிங்கன்னா 3, 4. ரைட் சைடு தள்ளி போட்டிங்கன்னா 5வது கீர் ரிவர்ஸ் கீர். இது கீழே இருக்கும்போது 4 விரலை சேர்த்து அப்படி இழுக்கணும். அதிகமாக வெயிட்டும் கொடுக்கக்கூடாது, வெயிட்டை அதிகமாகவும் பிடிக்கக்கூடாது. பிறந்த குழந்தை எப்படி பிடிப்பீங்க? டைட்டாக பிடிச்சா வலிக்கும், பிடிக்கலனா கீழே வந்துடும். அந்தமாரி மீடியமான பவர் கொடுத்து பிடிக்கணும். பார்த்திங்கன்னா இன்ஜினில் வந்து பவர் எப்படி போகுது, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தாலும் அந்த ஆக்சிலேட்டரில் ஒரு இது மட்டும் சுற்றுனது ஒரு பிஸ்டல். இந்தமாரி 4 பிஸ்டல் இருக்கும். வண்டிக்கு ஏற்ற மாதிரி மாருதியில் பார்த்திங்கன்னா 3 பிஸ்டல் இருக்கும். பெரிய வண்டிகளில் பார்த்திங்கன்னா 4, பஸ்ஸில் பார்த்திங்கன்னா 6, 8 அந்தமாரி வரும். இப்போ அந்த ஃபயரிங் ஆர்டர் வந்து இந்தமாரி வரும். கீழே பார்த்திங்கன்னா ஸ்பார்க் ப்ளக் வரும். அதே வந்து டீசல் வண்டியில் நாசில் பம்ப் வந்து ஃபஸ்ட் கியர் 0லேருந்து 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் வேகம் போனோடனே 2வது கியர் மாற்றணும். செகண்ட் கியர் 10லேருந்து 20, தேர்ட் கியர் 20லேருந்து 30, 4வது கியர் 30க்கு எபோவ், 5வது கியர் இருக்கிற வண்டி 40 எபோவ். இதே டீசல் வண்டியாக இருந்தால் 0லேருந்து 15, அப்புறம் 15லேருந்து 25, 25லேருந்து 35 3வது கியர், 35க்கு மேலே போனோடனே 45 வரைக்கும் 5வது கியர், 55 வந்தோடனே 5வது கியர் மாற்றணும். சிக்னல் வந்துச்சுன்னா ரெட்டு, எல்லோ, க்ரீன் எரியும். நீங்கள் ரெட்டு இருக்கும்போது ஸ்டாப் பண்ணுங்கள், எல்லோ இருக்கும்போது ஸ்லோ பண்ணுங்கள். பாருங்கள், அந்த ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி இருந்தீங்கன்னா நில்லுடுங்க. ஸ்டாப் லைன் தாண்டி எல்லோ லைட் இருந்துச்சுன்னா பாஸ் பண்ணி போயிடுங்க. இந்த ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி இருக்கும்போது நீங்கள் எல்லோ லைட் எரியும்போது நிறுத்தும் போது பின்னாடியும் கவனிச்சிங்க. நீங்கள் நிறுத்துங்க, பின்னாடி வரவங்க இடிச்சிடுவாங்க. அதனால் கவனமாக நீங்கள் கொஞ்சம் எட்டையிருந்தே ஸ்லோ பண்ணி வந்து நிறுத்த கற்றுங்க. பச்சை லைட் போட்டோடனே நீங்கள் புறப்படலாம். இது வந்து ஷெல்ஃப் மோட்ரு. ஷெல்ஃப் மோட்ரு வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக வருது. நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போது சாவி போட்டு ஒரு 2 செகண்ட் பிடிச்சா போதும். போட்டு ரொம்ப நேரம் பிடிச்சாலும் ஷெல்ஃப் மோட்ரு வீணாகிடும். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கையை வச்சு கிளாக் வைஸில் ஸ்டார்ட் பண்ணணும். ஆஃப் பண்ணும்போது ஆன்டி கிளாக் வைஸில் கை வச்சு ஆஃப் பண்ணணும். இந்த ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் மோட்டர் இது உள்ளே முடிச்சு தான் அந்த பல்ல போய்ட்டு சுற்றுவாங்க. நீங்கள் ரொம்ப நேரம் பிடிச்சிங்கன்னா அந்த பல்லு வீணாகிடும். இது டைனமோ. டைனமோன்றது என்ன பண்ணுறதுன்னா பேட்டரி கரண்ட்டில் ஸ்டார்ட் ஆகி இது வந்து மீதி ஆல்டர்னேட்டர். இது பேர் ஃபுல்லாக கரண்ட் வந்து பேட்டரிக்கு சப்ளை பண்ணும். கருப்பாக இருக்கிறத பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸில் எவ்வளவு ஆயில் இருக்குதுன்னு பார்க்க உதவுது. இது டெர்மினல். இந்த டெர்மினல் என்னென்னா வண்டி சுத்தமாக இருக்கணும். இந்த டெர்மினல் சுத்தமாக இல்லைன்னா ஸ்டார்ட் ஆகுது, லூஸாக இருந்தாலும் ஸ்டார்ட் ஆகுது. இதை நீங்கள் நல்லா பார்த்து இது தான் வந்து முதல்ல பார்த்தாலும் ஸ்பார்க் ப்ளக். இதுலேருந்து பவர் போய் அந்த 3 இதுலேயும் ஹோல்ஸில் எரியும். இது வந்து மாருதியில் 3 சிலிண்டர் வரும், மற்ற இதில் வந்து 4 வரும், பஸ்ஸிலலாம் 8 அந்தமாரி. இதில் தான் இன்ஜின் ஆயில் ஊற்றணும். இன்ஜின் ஆயில் ஊற்றும் போது அந்த கேப்பை திறந்துட்டு ஊற்றணும். இதுதான் கியர் பாக்ஸ். இந்த கியர் பாக்ஸில் நீங்கள் அந்த உள்ளே இருக்குது பாருங்கள், அதை ப்ரெஸ் பண்ணோடனே அதை விட்டு வெளியே வந்துடும். அப்போ பல்லில் கனெக்ட் ஆகாது. அப்போ நீங்கள் என்ன கியர் போட்டாலும் ஓடாது வண்டி. இப்போ வெளியே தள்ளிடும். நீங்கள் அந்த கிளச் ஆயத்தும்போது இப்படி வெளியே வந்துட்டோடனே திரும்ப விட்டிங்கன்னா உள்ளே போய் மாட்டினும் வீல் சுற்ற ஆரம்பிக்கும். ஸ்டேரிங்கை பிடிக்கும் போது கெடிகாரம் மாரி 10-10 பிடிங்க. திருப்பும் போது 12லேருந்து 6 வரைக்கும் எழுங்க. லெஃப்ட்டு திரும்பும் போது லெஃப்ட்டு 12லேருந்து 6 வரைக்கும். லெஃப்ட் சைடு ஏற்றிங்கன்னா லெஃப்ட் சைடு வேகமாக திரும்பும். வண்டியில் உட்காந்தோடனே 10 ஸ்டெப்பு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு 4 டோரும் நம்ம பொறுப்பு வர்றதுனால 4 டோரும் கரெக்டாக லாக் பண்ணியிருக்கணும். டோர் ஆக்சுவலி திறக்கும் போது இந்த அளவுக்கு திறந்துட்டு பின்னாடி என்ன வண்டி வந்தானே இந்த சைடு மிரரையும் சரி பின்னாடியே பார்த்துட்டு தான் டோரை ஃபுல்லாக திறக்கணும். டோரை தூரத்துலேருந்து அடிக்கக்கூடாது. டோரத்தை ஃபுல்லாக இந்த இடத்த கிட்டே எடுத்துகிட்டு வந்துட்டு எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணாலும் இங்கேருந்து நீங்கள் சாத்திக்கணும். அப்புறம் நின்றுட்டு ஸ்டேரிங்கோட டைட் பண்ணின்னு உட்காரக்கூடாது. அதுக்கு இந்த படத்தை பாருங்கள். அதுக்காக வேணால் சீட்டை முன்னாடியோ பின்னாடியோ நவுத்திட்டு உங்களை ஓட்டுறதுக்கு எந்த அளவுக்கு வசதியாக இருக்கும் அந்தளவுக்கு ரிலாக்ஸாக உட்காந்துணும், ஃப்ரீயாக இருக்கணும். வண்டியில் உட்காந்த உடனே மென்டல் ஃப்ரீயாக இருக்கணும், வந்து எதிர்க்காமல் இருக்கணும். மூணாவது 3 கண்ணாடியும் சரியான லெவலில் இருக்குதான்னு பாருங்கள். ஃப்ரண்ட்டு 180 டிகிரியில் பார்க்கும்போது கண்ணால் பார்த்துக்கலாம். ரிமைனிங் 180 டிகிரி இந்த 3 கண்ணாடி வழியாக தான் பார்க்கணும். அப்போ 360 உங்கள் கண்ட்ரோலில் வரும். இந்த பிளைண்ட் ஸ்பாட் மட்டும் கொஞ்சம் தலையை திருப்பி லெஃப்ட் ரைட்டு திருப்பி பார்த்துக்கணும். அப்புறம் 4வது சீட் பெல்ட்டு போட்டுக்கணும். ஃபாஸ்டன் யுவர் சீட் பெல்ட். 5வது வண்டி நியூட்ரலில் இருக்குதான்னு கிளச்சை மெரிச்சிட்டு கியர் ராடில் கையை வச்சு நியூட்ரல் செக் பண்ணி பார்க்கணும். நியூட்ரல் இருந்த உடனே கிளச்சை அழுத்தி நியூட்ரல் செக் பண்ணிக்கணும். நியூட்ரல் பொசிஷன் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இந்த நியூட்ரல் பொசிஷனை பார்க்கறதுக்கு எப்படி
கிளச்சை ப்ரெஸ் பண்ணி தான் நியூட்ரல் பண்ணணும். இந்த கிளச்சை எப்படி நியூட்ரல் பொசிஷன் பார்க்குறதுனா, நிறைய பேர் நம்ம கிளச்சை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம எது ஃப்ரீ பாயிண்ட்டுன்னு பார்க்குறோம். சில வண்டியில் கியரில் இருக்கும்போதே ஆடும். அப்போ ஆடுறதுலாம் நம்ம நியூட்ரல் நினச்சிடக்கூடாது. அதனால் என்ன பண்ணணுன்னா, நியூட்ரல் பொசிஷன் பார்க்குறதுக்கு ஏதாவது ஒரு ஃபார்வர்ட் கியர்லையோ இல்லை முன்னாடி கியரில் செலக்ட் பண்ணிவிட்டு மேற்கொண்டு தள்ளி பார்க்கணும். இது போகலன்னா இது கியரு. அப்போது நீங்கள் வெயிட்லெஸ்ஸாக இது தான் நியூட்ரல். இன்னும் டவுட்டாக இருந்தால் எகைன் இழுத்து பார்க்கணும். இது ஒரு கியரில் இருக்குது. அப்போது நீங்கள் முதல்ல இருந்த பொசிஷனாக வெயிட்லெஸ்ஸாக இதுதான் நியூட்ரல். ரொம்ப கடான்னு பிடிச்சி ஆட்டிலாம் பார்க்கக்கூடாது. சாஃப்டாக தான் பார்க்கணும். 6வது வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிட்ட உடனே 7வது வண்டியில் பேனல் போர்டை செக் பண்ணணும். அந்த பேனல் போர்டில் பார்த்தீங்கன்னா ஃபியூவல் கேஜ் இருக்குது. ஈனா எம்டி, எஃப்னா ஃபுல்லு. 9வது ஃபஸ்ட் கியரை போட்டுட்டு வண்டியை எந்த பக்கம் போகிறீங்களோ இண்டிகேட்டர் போடணும். இண்டிகேட்டர் போடும்போது அந்த இண்டிகேட்டர் ஆட்டம் சுவிட்சை ஃபுல்லாக கை வைக்கக்கூடாது. ஸ்டேரிங்கில் கட்டை விரலை வச்சு இந்த மிடில் ஃபிங்கரால் அழுத்துனீங்க. கீழே அழுத்துனா ரைட் சைடு, மேலே தூக்குனீங்களா லெஃப்ட் சைடு. அப்புறம் பேனல் போர்டில் எந்த டேஞ்சர் லைட்டும் இல்லாத போது பார்த்துட்டு ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் மனசை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தான் இந்த வண்டிக்கும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் தேவைன்ட்டு நம்ம ஓட்டும் போது யாருனா தப்பு பண்ணாலும் நம்ம அப்சர்வேஷன் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க தப்பையும் நம்ம ரெக்டிஃபை பண்ணி ஓட்டிக்கிட்டு வண்டி எடுத்துன்னு போக வேண்டியது. நம்ம வந்து பார்க்கிங்கில் வந்து பார்க்க போகிறோம். பார்க்கிங்கில் 3 பார்க்கிங் இருக்குது. பேரலல் பார்க்கிங். ஒரு 2 வண்டி சைடில் நிறுத்திருப்பாங்க. ஃப்ரண்ட் வண்டிக்கு பேரலாக நிறுத்திட்டு பேக்கில் ரிவர்ஸில் எடுத்திங்கன்னா அழகாக வரும். இந்த 2 வண்டிக்கு முன்னாடி நடுவில் நிறுத்தும்போது முன்னாடி வண்டிக்கும் நேராக நிறுத்திட்டு பின்னாடி கண்ணாடி லெஃப்ட் சைடு பார்த்துட்டு பேரலாக பார்க் பண்ண வேண்டியது தான். பெர்பெண்டிகுலர் பார்க்கிங்னா வண்டி நேராக நிற்கும். அப்படியே நேராக உள்ளே சொருவினிங்கன்னா அது பெர்பெண்டிகுலர் பார்க்கிங். ஆங்குலர் பார்க்கிங்னா சைடாக நிறுத்தி வச்சுருப்பாங்க, அதை நிறுத்திக்கணும். இப்போ ஹேண்ட் சிக்னல் பார்த்தீங்கன்னா எல்லா கையும் தூக்குறீங்கன்னா ஸ்டாப். ஃப்ரண்ட்டை மட்டும் தூக்குனா ஃப்ரண்ட்டில் இருக்கிறவங்க ஸ்டாப் பண்ணணும். ரைட் சைடில் காட்டினான்னா ரைட் சைடில் மூவ் பண்ணுறது. இப்போ வந்து வண்டி நீங்கள் ஓட்டினு போகிறீங்க, 30 கிலோமீட்டர் வேகம் போனீங்கன்னா ஒரு செகண்டில் 25 அடி போயிடும். இப்போ 60 கிலோமீட்டர் போனீங்கன்னா 52 அடி போயிடும். ஒரு பிரேக் பிடிக்க எத்தனை செகண்ட் தேவைப்படும்? குறைஞ்சது 3 செகண்ட் தேவைப்படும். ஃபஸ்ட்டு செகண்டு பிளானிங். உங்கள் மூளை வேலை செஞ்சால் தான் பிளான் பண்ணி பிரேக்கில் கால் வரும். 2வது செகண்ட் ஆக்ஷன். அந்த கால் அழுத்தத்துக்கு 1 செகண்ட் ஆகிடும். ஒரு வண்டியை நீங்கள் ஒரு செகண்ட் ப்ரீ பிளான் பண்ணி நிறுத்தினா தான் சேஃப்டியான டிஸ்டன்ஸோடு நிறுத்தப்படும். அதாவது 3 செகண்ட் ரூல். பிரேக்குக்கு வந்து 3 செகண்ட் ரூலை மஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும். வண்டி ஓட்டும் போது ஒரு 30 கிலோமீட்டர் போனீங்கன்னா உங்கள் வண்டிக்கும் எதிர்க்க உள்ள வண்டிக்கும் ஒரு 3 கார் கேப் இருக்கிற மாதிரி வச்சுங்க. 40 கிலோமீட்டர் இருக்கும்போது 4 கார் கேப் வைங்க. 50 கிலோமீட்டர் 5 கார், அதேமாரி கண்டினியூஸாக 100 கிலோமீட்டர் வேகம் போகிறீங்கன்னா ஒரு 10 கார் நிற்கிற மாரி ஓட்டினீங்கன்னா தான் நீங்கள் கால் எடுத்து பிரேக் அடித்து நிற்கிறதுக்கு சேஃப்டியான டிஸ்டன்ஸ் கிடைக்கும். இதே மழை டைமில் 2 கார் எக்ஸ்ட்ரா வர மாரி நீங்கள் நிறுத்தணும் பிரேக்கு. அதுக்கு இந்த படத்தை பார்த்துங்க. சேஃப்டி ஃபாலோயிங் டிஸ்டன்ஸ். ப்ராப்பர் ஓவர்டேக்கிங் வந்து ஃபஸ்ட்டு வந்து யூஸ் மிரர். அப்புறம் பின்னாடி பாருங்கள், சைடு பாருங்கள். 2வது வந்து கொஞ்சம் ரைட்டு வந்து எதிர்க்க ஏன்னா வண்டி வருதான்னு ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுங்கள். அவன் வந்து 30 கிலோமீட்டர் வேகம் போனான்னு நீங்கள் ஒரு 40-50 போய் அவனை ஓவர்டேக் பண்ணணும். அதேமாரி அவங்க ரைட் சைடுக்கு போனவுடனே வழி கொடுப்பாங்க. வழி கொடுத்து லெஃப்ட்டில் ஒதுங்கி அவன் ஒதுங்கினவுடனே நீங்கள் ஓவர்டேக் பண்ணணும். ஓவர்டேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ரைட் இண்டிகேட்டர் போடணும். அப்புறம் அவன் பார்க்கணும் அவன் ஸ்லோ பண்ணுறான்னா என்னென்னு பார்த்துட்டு எதிர்க்க எதுவும் வண்டி இல்லாமல் கன்ஃபார்ம் பண்ணவுடனே நீங்கள் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி அந்த வண்டியை தாண்டினவுடனே ஒரு 2-3 கார் தாண்டினவுடனே லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டு உள்ளே வரணும். இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர். ஸ்டாப் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப், கிவ், வே, ஸ்டாப்னு போட்டிருக்கும். ஒரு ரோடை என்ட்ரு ஆகிறீங்க, மேஜர் ரோடுனா வண்டியை நிறுத்திட்டு லெஃப்ட்டு ரைட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போங்க. அந்தமாரி நிறுத்திட்டு போகும்போது எதிர்க்க அவன் வேகமாக போனாலும் நம்ம பிரேக் பண்ணிவிட்டு வண்டியை பாஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ரவுண்டனாவில் போனீங்கன்னா லெஃப்ட்டு கீழே பண்ணி போங்க. அதுதான் கரெக்டான ரூல். அப்புறம் லேன் டிரைவிங் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டிக்கும் நான் முதல்ல சொன்ன டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க. இப்போ நைட் டிரைவிங்கில் பார்த்தீங்கன்னா ஹை பீம், லோ பீம்னு இருக்கும். டவுனுக்குள்ளே ஓடும் போது லோ பீமில் ஓட்டுங்க. ஹை பீம் வந்து லாங்கில் போகும்போது ஓட்டுங்க. ஹை பீம்லேயே போட்டுன்னு ஓட்டும் போது லாங்கெலாம் அவங்க கண்ணில் அடிக்கும். அப்போ அந்த வண்டி ஒரு குறிப்பிட்ட வந்து கண்ணுக்கு எட்டின தூரம் ஒரு 40 அடி 50 அடி கிட்டே வரும்போது உங்களது லோ பீம் கொண்டு வந்துடுங்க. வண்டி பஞ்சர் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணணும்? பேக்கில் ஸ்டெப்னி எடுத்துங்க, ஜாக்கி எடுத்துங்க. அதுக்கப்புறம் வீலில் நட்டை வந்து ஜாக்கி போடாமல் லூஸ் பண்ணிங்க. லூஸ் பண்ணிட்ட உடனே அதுக்கப்புறம் அந்த ஜாக்கி வச்சு தூக்குங்க. தூக்கிட்ட உடனே நட்டியும் நல்லா லூஸ் பண்ணிவிட்டு டயர் எடுத்து வச்சுட்டு இந்த பஞ்சர் ஆகாத டயரை தூக்கி மாட்டிட்டு
கரெக்டாக கை டைட் வச்சுங்க, நல்லா ஓரளவுக்கு. ஃபுல் டைட் வச்சுன்னா அந்த ஜாக்கி மடிஞ்சிடும். அதனால் கை டைட் வச்சுட்டு ஜாக்கி இறக்கிட்டு திரும்ப எவ்வளோ டைட் வைக்க முடியுமோ அவ்வளோ டைட் வச்சுடுங்க.